கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் போதை ஊசிகளை விற்பனை செய்து வந்த நபரை மாறு வேடத்தில் சென்று தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். முத்துக்குமார், என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் பார்த்தீங்கன்னா பகுதியில் மாவட்ட கண்காணிப்பாளர் மத்தியநாராயண் தலைமையில் போலீசார் குட்கா, பான் மசாலா மற்றும் போதைப் பொருட்கள் தடுக்கும் விதமாக பல்வேறுபட்ட நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. இதையடுத்து பார்த்தீங்கன்னா கிழக்கு காவல் நிலைய போலீசார் ரத்னகுமாருக்கு ரகசிய தகவல் வருது. இதையடுத்து துணை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் போலீசார் மாறு இடத்துல எந்த பகுதிகளெல்லாம் போதை வசதிகள் மற்றும் குட்கா விற்கிறாங்க பார்க்கறாங்க. நிலையில் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் காலனி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஆக்டிவா வண்டியில் நிற்கிறார் இருசக்கர வாகனத்துல. அவருக்கு பிடிச்சி போலீசார் விசாரணை செஞ்சு பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு 300 குட்டிகள், அதாவது ஒரு 5 ஊசி இன்ஜெக்ஷன்ஸ் மற்றும் பார்த்தீங்கன்னா போதை மருந்துகள் 300 பரிந்துரை செய்யறாங்க. மேலும் அப்பகுதியில் அரசு பள்ளி இருக்குது, தனியார் கல்லூரி இருக்குது. அங்க விற்கிறதுக்காக அவர் வந்திருக்காரா, நோக்கத்தில் இருக்கிறாரா என்று விசாரணை பண்றாங்க. மேலும் இது குறித்து யாராருக்கெல்லாம் சம்மதம் படுத்தி போலீசார் விசாரணை பண்றாங்க. இவர் ஏற்கனவே பழைய குற்றவாளி. இவர் ஆள் கடத்தல் மற்றும் லாட்டரி சீட் விற்பனை போன்ற வழக்குகள் கோர்ட்டு நிலைவந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இவர் மனைவி பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய கோர்ட்ல வழக்கறிஞரை பணிபுரிகிறார் என்பதை விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.